أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. பரக்கத்து பொருந்திய இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தில் சென்னை நகரத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற எனது பாசத்திற்குரிய, எனது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஹசரத் பெருந்தகை அதாயி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனுடைய நிறுவன தலைவர் பெருமதிப்பிற்குரிய முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி மௌலானா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அதாயி கல்வி குழுமங்களுடைய ரமலான் இஸ்திமா நிகழ்வில் என்னோடு உடன் வருகை தந்து கலந்து கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொருளாளர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ஹாஜி அமீர் ஹம்சா அவர்களே, உடன் வருகை தந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய வட சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்டத்தின் தலைவர் அன்பிற்கினிய அன்பு சகோதரர் சீனி முகம்மது அவர்களே, இந்த நிகழ்வில 21 நாட்களாக தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு இந்த மகாலில் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற சமுதாயத்திற்காக வாரி வழங்கி கொண்டிருக்கிற கொடைவள்ளல் எனது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் அமானுல்லா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகளை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு 21 நாட்களாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி திக்ரு திலாவத்துகளிலும் இந்த ரமலானை அடைகிற பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிற அதாயி கல்வி குழுமங்களுடைய ஆளின் பெருந்தகைகளை, மாணவர்களை, சகோதரர்களே, இந்த நல்ல தருணத்தில எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து காலத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துரையினை நான் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். அன்பு சொந்தங்களே, அதாயி கல்வி குழுமம் என்பது ஏற்கனவே என்னை அறிமுகப்படுத்திய உஸ்தாது பெருந்தகை சொன்னதை போல என்னை உங்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை உங்களுக்கும், உங்களை உங்களது உஸ்தாதை நிசார் மௌலானா அவர்களை எங்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. உங்களில் நாங்களும் எங்களில் நீங்களுமாக இரண்டரை கலந்திருக்கிற ஒரு மாபெரும் பாசத்தை, பிணைப்பை நாம் இருவரும் ஏற்படுத்தவில்லை, எல்லாம் வல்ல இறைவன் நம்மிடையே ஏற்படுத்தியிருக்கிறார். அன்பும் வெறுப்பும், இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அன்பும் பாசத்தையும் நாமே உங்களுக்கிடையே உருவாக்குகிறோம் என்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையிலே நமக்கு வாக்களிக்கிறான். அந்த பாசமும் அந்த அன்பும் இன்றல்ல நாளையல்ல என்றும் கியாமத்து வரை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்தில எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அன்பு சொந்தங்களே, உண்மையிலேயே இந்த பெருநகரம், இந்த சென்னை பெருநகரம் அதிவேகமாக இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய பொருளீட்டலுக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய சுக இன்ப துன்பங்களுக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கிற தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி 1 மாத காலம் இந்த வேகமாக இயங்கி வருகிற இந்த சென்னை மாநகரத்தினுடைய ஒரு பகுதியிலே இன்றைக்கு இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக ஒரு குழு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பாக்கியத்தை இறைவன் நம்மீது இறக்கி வைத்திருக்கிறான் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன்.
அன்பு சொந்தங்களே, கடந்த வருடம் சென்னையிலே YMCA திடலிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருக்க வேண்டிய அந்த நிகழ்வு இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு அது மிகவும் சுருக்கமான முறையிலே ஒரு அளவிலே நடந்து முடிந்தது. இந்த வருடமும் அதுபோல அவர்கள் தொடர்ந்து கஷ்டப்படக்கூடாது, சிரமப்பட்டு விடக்கூடாது என்கிற நிலையில் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு மாத காலமாக மிகவும் அற்புதமானதொரு சூழலிலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நான் உணர்கிறேன். அன்பு சொந்தங்களே, நான் ஏற்கனவே கம்பத்திலே அதாயினுடைய குழுமத்தினுடைய அந்த மதரசாவிற்கு கல்வி சாலைக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கிருக்கிற மாணவர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். உரையாடியதில் மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு ஏதாவது சில செய்திகளை சொல்வேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு சென்ற நான் அங்கிருந்த மாணவரிடமிருந்து பல விஷயங்களை கற்று திரும்புகிற அளவிற்கு உங்களிடத்திலிருந்து மிகப்பெரிய செய்திகளை நான் கற்று வந்திருக்கிறேன். எனவேதான் அதாயி நிறுவனத்திலிருந்து எந்த நிகழ்விற்கு எப்பொழுது அழைத்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்கிற நினைப்போடு எப்பொழுதும் இயங்குபவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய ஆலிம் பெருந்தகை சொன்னதை போல நாம் அனைவரும் இவ்வுலகத்திற்காக இயங்கவில்லை, நாம் மறு உலகத்திற்காக, மறுமைக்காக, எதிர்காலத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அல்லவா? அது 100க்கு 100 உண்மை. அந்த வகையில் நம்முடைய எல்லா விதமான நல்லறங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் அதில் இருக்கிற குற்றம் குறைகளை பொறுத்து பூரணமாக அதற்கு மிகச்சிறந்த நல்ல கூலியை தந்திட வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த தருணத்திலே என்னுடைய உரையினை நான் துவங்குவதற்கு ஒரு புள்ளியிலிருந்து நான் துவங்கலாம் என்பதாக நான் நினைக்கிறேன். என்ன புள்ளி என்று சொன்னால், பத்ர் போரினுடைய வெற்றிக்கு பின்பாக உகது போரினுடைய நிலையை பற்றி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உகது போரிலே மிக முக்கியமான சஹாபிகள் எல்லாம் அதிலே ஷஹாதத்தை அடைந்தார்கள், ஷஹீத் அடைந்தார்கள். உகது போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 பற்கள் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பற்கள் ஷஹீதாக்கப்பட்ட உடனே அங்கிருந்த சஹாபிகள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள். இந்த அளவிற்கு மிக மோசமானதொரு நிலையை எதிரிகள், காஃபிர்கள் நமக்கு ஏற்படுத்தி விட்டார்களே என்று சஹாபிகள் எல்லாம் கொதித்துக் கொண்டிருந்த தருணத்திலே அண்ணலம் பெருமானார் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வாயெல்லாம் ரத்தத்தோடு அண்ணலம் பெருமானார் வீற்றிருக்கிற அந்த சபைக்கு வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அளவிற்கு உங்களது பற்கள் கூட ஷஹீதாகிற அளவிற்கு மிக மோசமான தாக்குதலை நடத்திய அவர்களின் மீது எல்லாம் உள்ள இறைவனுடைய அந்த லானத்து இறங்க வேண்டும், அவரது தண்டனை இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்ணலம் பெருமானார் இடத்திலே சஹாபிகள் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள். அண்ணலம் பெருமானார் மறுபடி பகிர்கிறார்கள், அண்ணலம் பெருமானார் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா, கருணையினுடைய வடிவம் அல்லவா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய கருணை எல்லாம் சேர்த்தாலும் கூட அண்ணலம் பெருமானாருடைய அந்த கருணையினுடைய கால் தூசி அளவிற்கு கூட நம்மால் செல்ல முடியாது என்கிற கருணைக்கு சொந்தக்காரரான அண்ணலம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், இல்லை இல்லை, நான் இந்த மக்களை சபிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக இந்த மக்களுக்கு அருட்கொடையாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அண்ணலம் பெருமானார் அதை தகர்த்தார், அதை ஒதுக்கி வைத்தார். இதே போலதொரு நிகழ்வை வரலாறு பதிவு செய்கிறது. சாஹில் இப்னு அம்ர் என்று சொல்லுகிற, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டும் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சாஹில் இப்னு அம்ர் என்று சொல்லுகிற குறைஷி குலத்தை சேர்ந்த குறைஷி குலத்தினுடைய ஒரு பேச்சாளர். அவர் முஸ்லிம்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, அண்ணலம் பெருமானாரை பற்றி கொச்சைப்படுத்துகிற பல்வேறு செய்திகளை அந்த சமூகத்திலே, அரபிய சமூகத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட சாஹில் இப்னு அம்ர் என்று சொல்லுகிற அவர் ஒரு போர்க்களத்திலே கைதியாக சிறைபிடிக்கப்படுகிறார். கைதியாக சிறைபிடிக்கிற அந்த கைதிகளை எல்லாம் அந்த காலத்திலே இப்பொழுது இருப்பதை போல இது மத்திய ஜெயிலு, இது ஸ்டேட்டினுடைய ஜெயிலு, இது சென்ட்ரல் ஜெயில் என்று வைக்கிற பழக்கம் இல்லை. பள்ளிவாசலிலே ஒரு மூலையிலே ஓரமாக அவர்களை கட்டி வைத்திருப்பார்கள். அண்ணலம் பெருமானாரும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த கைதிகளை பார்வையிடுவதற்காக வரும் பொழுது
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த சாஹில் இப்னு அம்ரை கண்ட உடனே மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. எவ்வளவு மோசமான வார்த்தைகளால் பெருமானாரை திட்டியிருக்கிறார், எவ்வளவு மோசமான வார்த்தைகளால் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார், எவ்வளவு மோசமான வார்த்தைகளை நமக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார். பெருமானார் அவர்களே, எனக்கு நீங்கள் ஒரு அனுமதியை தர வேண்டும். என்ன அனுமதி தெரியுமா? இந்த சாஹில் இப்னு அம்ருடைய பற்கள் அனைத்தையும் நான் உடைத்து விடுகிறேன், இனி அவருக்கு நம்மை எதிர்த்து பேசுவதற்கு வாய் இருக்காது என்று சொல்லி எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய ரோஷக்காரர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணலம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், எதிரிதான், நம்மை எல்லாம் மிக மோசமாக விமர்சித்தவர் தான், சித்தரித்தவர் தான், அவதூறை அள்ளி வீசியவர் தான். ஆனாலும் கூட அண்ணலம் பெருமானார் கருணையே வடிவாக சொல்லி காட்டுகிறார்கள், உமர் அவர்களே, நான் இந்த சாஹில் இப்னு அம்ருடைய பற்களை உடைப்பதற்கு உங்களுக்கு நான் அனுமதியை தந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடைய முகத்தை சிதைத்து விடுவான். நான் மனிதர்களுடைய முகத்தை சிதைப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல, மாறாக மனிதர்களை முழு மனிதர்களாக மாற்றுவதற்கான நற்குணங்களுக்காக அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி அண்ணலம் பெருமானார் அவரிடத்திலே சொல்லி காட்டுகிறார். எதற்காக சொல்லி காட்டுகிறேன்? கைதியாக பிடிக்கப்பட்ட ஒருவருடைய பற்களை உடைப்பதன் மூலமாக, அவரது முகத்தை சிதைப்பதன் மூலமாக எதிரிகளை கட்டுப்படுத்தி விடலாம் என்று சொல்லுகிற மோசமான எந்த விதமான சட்ட விதிகளும் இல்லாத காலகட்டத்திலே கூட அண்ணலம் பெருமானார் எதிரியின் மீதும் கூட ஒரு கருணை காட்டிவிட வேண்டும் என்று நினைத்த அண்ணலம் பெருமானார் அவர்களது சமூகம் எங்கே, இன்றைக்கு இருக்கிற சமூகம் எங்கே என்பதை இன்றைக்கு நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த பல்லை உடைக்கிற சம்பவம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கும். இங்கே ஒரு பல்பீர் சிங் என்று ஒரு ஏஎஸ்பி இருந்தார், ஐபிஎஸ் படித்தவர். நம்முடைய காசு பணத்திலே ஐபிஎஸ் படித்த எங்க ஊர் தான், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்ற எல்லாருமே டெரர் ஆயிடுறாங்க, என்னன்னு தெரியல. அங்க திறந்தாலே ரத்தம் தான் வருகிறது என்று சொல்வதை போல பைப்பை திறந்தாலே வன்முறை கொதித்தோடுகிற சாதிய மத மோசமான பிரச்சனைகள் இருக்கிற பகுதியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அம்பாசமுத்திரத்துல அந்த ஏஎஸ்பி பல்பீர் சிங் பேர் வச்சதுனாலே என்னவோ தெரியல, எல்லார் பல்லையும் உடைப்பது, வாய்க்குள்ள ஜல்லியை போட்டு மேலையும் கீழே அடிப்பது, செவுட்டில் அடிப்பது, கற்களை கொண்டு பல்லை தேய்ப்பது என்கின்ற மிக மோசமான மனநோயாளியை போல நடந்திருக்கிறார். யாரிடத்திலே நடந்திருக்கிறார்? இந்த குடிமகனுடைய உரிமையை, இந்த குடிமகனுடைய உணர்வை காப்பாற்றுகின்ற பொறுப்பிற்காக வேண்டி நம்முடைய மக்களிடத்திலிருந்து வரிப்பணத்தை பெறுகிற ஒரு ஏஎஸ்பி செய்த அந்த அநாகரிகமான மனித உரிமை மீறல் எங்கே? எதிரிடத்திலும் கூட கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அண்ணலம் பெருமானாருடைய கருணை எங்கே? அன்பு சொந்தங்களே, இதைத்தான் நம்ம பார்க்கணும். எதற்காக நான் இந்த ரெண்டு செய்தியையும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு வெறுப்பு என்பது இன்றைக்கு நாட்டுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறது. வெறுப்பு என்று சொல்லுகிற ஹேட் புரோபகண்டா உங்களுக்கு எல்லாம் தெரியாது இருக்காது. ஆங்கிலத்தில் மிக அற்புதமாக உரையாற்றுகிறீர்கள், ஆங்கில புத்தகங்களை வாசிக்கிறீர்கள். குரானுடைய கல்வி மார்க்க கல்வி மட்டும் என்றில்லாமல் உலக கல்வியிலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்கி இருக்கிற உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஹேட் புரோபகண்டா உலகம் முழுவதும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வெள்ளையனை கண்டால் கருப்பனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, கருப்பர்களை கண்டால் வெள்ளையர்களுக்கு பிடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. தாழ்த்தப்பட்டவர்களை கண்டால் உயர்ந்த ஜாதியினருக்கு வெறுப்பாக இருக்கிறது, உயர்ந்த ஜாதியினரை கண்டால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் இந்த நாட்டிலே வெறுப்பாக இருப்பது என்பது முஸ்லிம்களை கண்டால் வெறுப்பாக இருக்கிற மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரத்துடைய அருமை கருதி இரண்டு சம்பவங்களை சொல்லி நான் முடித்து விடலாம் என்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று, இன்றைக்கு நாம் எல்லாம் சோசியல் மீடியாவிலே பேஸ்புக், ட்விட்டர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுல ரொம்ப ஸ்டாண்டர்டான சோசியல் மீடியா என்று சொன்னால் ட்விட்டர் தான் ஸ்டாண்டர்டான சோசியல் மீடியா. ஆனாலும் அந்த ட்விட்டருக்கு எப்ப எலான் மஸ்க் வந்து சேர்ந்தாரா, ஒரு நாயை கூட நான் சிஎம்ஓ ஆக்குவேன் என்று சொன்னதோடு அந்த ட்விட்டர் மரியாதையும் போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ட்விட்டரில ஒரு கருத்து கணிப்பு சொல்லி காட்டுகிறது என்னவென்று சொன்னால், உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிற பிரச்சாரங்கள் ட்விட்டர்ல எத்தனை போயிட்டு இருக்குன்னு சொன்னா, ஒரு 100 பிரச்சாரங்கள் போகிறது என்று சொன்னால் 86 ட்வீட்டுகளே அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் இருந்து போகிறதாம். என்று சொன்னால் 86% முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை உமிழக்கூடிய ட்விட்டர் ட்வீட்டுகள் எங்கிருந்து செல்லுகிறது என்று சொன்னால் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா. அதுல இந்தியாவில் இருந்து மட்டும் 56%
முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை பரப்புகிற ட்வீட்டுகள் போகிறது என்று ஒரு புள்ளி சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், உலகத்திலே சரிபாதிக்கும் அதிகமான வெறுப்புணர்வு நிரம்பிய நாடாக இந்தியா இருக்கிறது என்பதை இந்த ட்விட்டர் நமக்கு சொல்லி காட்டுகிறேன். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாமெல்லாம் நினைப்போம் மாட்டிறைச்சிக்காக அடித்துக் கொள்ளுகிற பழக்கம் இந்தியாவில் ஏதோ வடநாட்டில் இருந்துச்சு, டெல்லியில இருந்துச்சு. அகலாக்கை கொன்றார்கள் 38 பேரை 1/2 கிலோ மாட்டிறைச்சிக்காக எந்த சட்டத்திற்கும் உட்படாமல் கொலை செய்த நாடாக இந்தியாவிலே இருக்கிற பாசிச சங்க பரிவார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்நாடகாவிற்கு கூட அது வந்துவிட்டது. ஒரு முறை நான் தமிழ்நாட்டில ராமநாதபுரத்திலிருந்து சென்னையை நோக்கி நான் சென்று கொண்டிருந்தேன். அப்ப டிக்கெட்டு எனக்கு அப்கிரேட் ஆகிற ஒரு சூழல் இருந்தனால் வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க இருந்த டிடி பார்த்த உடனே அவர்கிட்ட நான் டிக்கெட்டு எனக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு, எனக்கு சீட்டு ஒதுக்கி தரணும், ஒதுக்கி தந்தார். எல்லாம் முடிச்சுட்டு என்னோடு கடைசியாக உரையாற்றும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார். அதை மட்டும் உங்களுக்கு நான் செய்தியாக என்னிடமிருந்து கடத்தி விட்டு அதற்கான தீர்வை தேட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது என்ற வார்த்தையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன என்று சொன்னால், அவர் சொல்லி காட்டுகிறார், 10 நாளைக்கு முன்னால இந்த ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி முஸ்லீம் பெண் கர்ப்பிணியாக வந்தார். அவருக்கு லோயர் பெர்த்துக்கு பதிலாக மிடில் பெர்த் ஒதுக்கப்பட்டிருந்தது. என்னிடத்திலே கேட்டார், நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், எனவே எனக்கு மிடில் பெர்த்ல ஏற முடியாது, எனக்கு ஒரு லோயர் பெர்த் தர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், அந்த லோயர் பெர்த் தர்றதுக்கு எல்லா சீட்டும் ஃபுல் ஆயிட்டு, வேண்டும் என்றால் வேறு ஒரு பயணிடம் இருந்து உங்களுக்கு மாற்றுவதற்காக இன்னொரு பேசஞ்சர் இருந்து உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் என்று சொல்லி ஒரு 4 பெட்டி கழிச்சு ஒரு பையனை பார்த்தேன். அவரிடத்துல சொன்னேன், ஒரு கர்ப்பிணி பெண் சீட்டு மாத்தி கேட்கிறாங்க, உன்னுடைய லோயர் பெர்த் அவருக்கு வழங்க முடியுமா? வழங்குகிறேன் என்று சொன்னார். உடனே என்னோடு வருகை தந்தார். அது கூடவே அந்த கர்ப்பிணி பெண்ணு கூட நீ இந்த இடத்த மாத்திக்கமா, அவர் அந்த இடத்துக்கு வருவார் என்று சொல்வதற்காக அழைத்து வந்தேன். வந்தவர் புர்கா போட்டிருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்த உடனே நான் இனி உனக்கு நான் சீட்டு தரமாட்டேன் என்று திரும்ப சென்று விட்டார் என்று சொல்லுகிறார். இவர் கேட்கிறார், ஏன் இவ்வளவு நேரம் அனுமதியோட தானே வந்தீங்க, விருப்பத்தோட தானே வந்தீங்க, ஏன் இப்பொழுது வேண்டாம் என்று கேட்ட பொழுது, இல்ல இவங்களுக்கெல்லாம் என்னுடைய சீட்டை நான் தரமாட்டேன் என்று சொல்லி புர்காவோடு இருந்த ஒரே காரணத்திற்காக அந்த கர்ப்பிணிக்கு சீட்டை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது என்று சொன்ன மோசமான ஒரு வெறுப்பு இங்கே தமிழ்நாட்டில் கூட பரவி இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டார். இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டுல இந்த தீனை முன்னிறுத்தி, குரானை ஹதீஸை முன்னிறுத்தி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழுகிற இந்த நாட்டிலே வாழுகிற மக்கள், இந்த மக்களுக்கு அன்பையும் அதுபோல மகிழ்ச்சியையும் பரப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமானதுடைய காலத்தினுடைய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில வெறுப்பு என்பது இன்றைக்கு அங்கிங்கனாதபடி எல்லா புறமும் இன்றைக்கு பரவி விட்டிருக்கிற சூழலில் இந்த தீனை முன்னிறுத்தி இந்த நாட்டு மக்களை, இந்த மனித சமூகத்தை வெறுப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வெறுப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. யார் பாதிக்கப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் முஸ்லீமை எதிரின்னு சொன்னா, அதற்கப்புறம் வேறொரு ஜாதியினரை சொன்னார், அதற்கப்புறம் வேறொரு மதத்தினரை சொன்னார், அதற்கப்புறம் எதிர்ப்பதற்கு வெறுப்பதற்கு யாரையாவது எதிர்த்து கொலை செய்வதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார். தன்னைத்தானே இன்றைக்கு வெறுக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? கொரோனாவினுடைய காலகட்டத்திற்கு பின்பாக கடந்த 6 மாச காலத்துல மட்டும் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்ட இந்திய குடிமக்களுடைய எண்ணிக்கை 1,67,000 பேர் ஒரு வருஷம், ஒரு 6 மாச காலத்துல ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு தகவல். எதற்காக சொல்லுகிறோம்? இந்த மனித மனத்திற்கு இடையிலே அன்பையும் சந்தோஷத்தையும் போதிப்பதற்கான ஒரு தத்துவம் இன்றைக்கு இல்லை. எங்க பார்த்தாலும் அவனை வெட்டு, அவனை சுட்டுக்கொள், அவனை கொலை செய், அவளை கற்பழித்து அந்த குழந்தையை உயிரோடு புதைத்து விடு என்று சொல்லுகிற மிக மோசமான பாசிச சங்க பரிவார பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே மனித மக்களை, மனித உள்ளங்களை இணைக்கிற தீனை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அதனால்தான் சொல்லி காட்டுகிறேன், இந்த நாட்டை பீடித்திருக்கிற மிக மோசமான, இந்த மனித சமூகத்தை பீடித்திருக்கிற மிக மோசமான வெறுப்பு என்று சொல்லுகிற அந்த நோயை, அந்த வெறுப்பை இந்த மனித சமூகத்திலிருந்து அகற்றிட வேண்டும் என்று சொன்னால் அன்பை போதிப்பதோடு சேர்ந்து தீனையும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் செய்தியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு சொந்தங்களே, இப்படி இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் என்று சொன்னால்,
ரைட் ஓகே எனவே இன்றைக்கு இந்த வெறுப்பை விதைக்கிற இந்த ஆபத்தான சூழலுக்கு எதிராக இன்றைக்கு போராட வேண்டிய கடமை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வரலாற்றிலே ஒரு செய்தியை படித்தால் ரொம்ப உற்சாகமான ஒரு செய்தியாக இருந்தது. என்ன செய்தி என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய அந்த சஹல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், பின்னால் அவர் சஹாபியாக கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த மீதி பாதியிலே அண்ணலம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் இவருடைய பல்ல உடைப்பதற்கு அனுமதி கேட்கிறீர்கள், நான் பல்லை உடைப்பதற்கு நான் அனுமதி தரமாட்டேன், மாறாக இவர் ஒரு காலத்தில், உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு காலத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிற ஒருவராக இவர் இருப்பார் என்கிற நற்செய்தி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று முடித்து விடுகிறார். காலங்கள் கடந்தோடுகிறது. அண்ணலம் பெருமானார் அவர்கள் இறந்து போய் இருக்கிற ஒரு தருணம். அந்த அரபிய சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்துக்கிடையே, இஸ்லாமிய சமூகத்திற்கிடையே ஒரு குழப்பங்கள் மேலிட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு குழப்பங்கள் மேலிட்டு இருக்கிறது என்று சொன்னால், பலர் முர்தத்தாக மாறிவிடுகிறார்கள். நான் இனி இஸ்லாத்தில் இருக்கவில்லை என்று சொல்லி அண்ணலம் பெருமானாருடைய இறப்பிற்கு பின்பாக இஸ்லாத்தை விட்டு பலர் வெளியேறி விடுகிறார்கள் என்கிற செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்படியே வெளியேறுகிற சமூகம் கோத்திரம் கோத்திரமாக வெளியேறுகிறார்கள். குழப்பங்கள் மிஞ்சி நிற்கிறது. குறைஷி குலத்திலும் இருந்தும், குறைஷி கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த தருணத்தில் இந்த சஹல் இப்னு அம்ர் எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து சொல்லி காட்டுகிறார், குறைஷி குலத்தவர்களை, நல்ல பேச்சாளர், அவர் ஏற்கனவே பொய்யை பற்றி பயங்கரமா பேசிக் கொண்டிருந்தவர், இப்பொழுது களிமா சொல்லிவிட்டார், இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்பாக எழுந்து சொல்லி காட்டுகிறார், குறைஷி குலத்தவர்களே, நீங்கள் இப்பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதாக நீங்கள் இப்பொழுது தீர்மானித்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் முதலில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். நீங்களே இஸ்லாத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது வெளியேறலாமா? இந்த குழப்பத்தில் நீங்களும் ஒரு பங்காற்றலாமா என்கிற ரீதியில் ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்பீச்சை கொடுக்கிறார். எல்லோரும் அவர்களது முடிவுகளை கைவிடுகிறார்கள் என்று சொல்லி வரலாறு பதிவு செய்கிறேன். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது போன்ற தருணத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிற ஒருவராக இந்த சஹல் இப்னு அம்ர் இருப்பார்கள் என்று அண்ணலம் பெருமானார் சொல்லி காட்டினார் அல்லவா? இஸ்லாத்தில் இருந்து குழப்பமான தருணத்திலே முர்தத்தாகிற சூழலிலே அதனை தடுக்கிற ஒருவராக சஹல் இப்னு அம்ர் அவர்கள், எந்த வாயை, எந்த பல்லை உடைத்தால் இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வராது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்களோ, அந்த வாயிலிருந்து அற்புதமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அந்த குறைஷி குலத்தவரை எல்லாம் ஒருங்கிணைக்கிற விதத்தில் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அந்த நிகழ்வை அவர்கள் விட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவருகிறார்கள் என்கிற செய்தியை போல, இன்றைக்கு குழப்பமும் ஃபித்னாவும் மேலோங்கி நிற்கிற காலகட்டத்தில் குழப்பத்திலிருந்தும் ஃபித்னாவிலிருந்தும் இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு செய்தி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அம்ர் அவர்கள் இருந்தார்களோ, அதுபோல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சஹல் இப்னு அம்ர்கள் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டு குழப்பத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான தேவையும் அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட குழப்பத்திலிருந்து இந்த சமூகத்தை விடுவிக்கிறவர்களாக, அதற்காக ஒரு தீர்வை சொல்லுகிறவர்களாக, நாங்கள் எல்லாம் ஆரிய பார்ட் ஆஃப் எ சொல்யூஷன், நாங்கள் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒரு சொல்யூஷனுடைய ஒரு பகுதி என்று சொல்லுபவர்களாக நான் அதாயி கல்வி குழுமத்தினுடைய மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நான் பார்க்கிறேன். ஏன் பார்க்கிறேன்? ஏன் அப்படி நான் பார்க்கிறேன்? சொல்யூஷனா பார்க்கிறேன். ஏன் தீர்வாக பார்க்கிறேன் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை சொல்லி காட்டினார்கள், நான் இஸ்லாத்தை மட்டும் தெரிந்து கொண்டு, தீனுல் இஸ்லாத்தை மட்டும் தெரிந்து கொண்டு ஜாகிலியாவை தெரியாமல் இருப்பவர்களை கண்டு நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே ஜாகிலியாவும் தெரிந்து கொண்டு இஸ்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு ஆலிம் பெருந்தகைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வலம் வருகிறார்கள் என்று சொன்னால், அது அதாயி கல்வி குழுமத்திலே பயிற்சி பெறுபவர்கள் வருகிறார்கள். அதனாலதான் நான் கம்பத்துல அந்த மதரசாவிற்குள்ள நான் சொல்லும் பொழுது வாசல்ல எழுதி போட்டிருந்தாங்க, ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் முதல்ல அதாயி குழுமத்துக்குள்ள நுழையிறேன். என்னடா ஒரு மதரசாவிற்குள்ள ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருக்குது. அடுத்து பாக்குறேன், ஆங்கிலத்துல எல்லாரும் பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவ்வளவு ஃப்ளூவன்சியா பேசுறாங்க. அந்த ஃப்ளூவன்சியை நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்குது. யார் இவர்கள் என்று அவர்களிடத்துல கேட்கும் போதுதான் சொல்றாங்க, எங்களுடைய மௌலானா
நிசார் மௌலானா எந்த அளவிற்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு இணையாக உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உருவாக்கிய நிறுவனம் தான் அதாயி என்று சொன்னார். எனவே அதாயில கற்று தேர்கிற மௌலவிகளுக்கு, அதாயில கற்றுக் கொடுக்கிற மௌலவிகளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இரட்டிப்பு நன்மையை வைத்திருக்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். வைத்திருக்கிறான், இரட்டிப்பு நன்மை வைத்திருக்கிறான். இரண்டாவதாக உங்களுக்கு 2 பொறுப்புகள் இருக்கிறது. அதான் முக்கியமானது. ஆலிம் பெருந்தகை எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் சொன்னதை போல உங்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது. மார்க்கத்தின் அடிப்படையிலும் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய, இந்த சமூகத்திற்கு தலைமையேற்பவர்களாக நீங்கள் மாற வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது. ஏதோ 10ஓடு 11ஆக குரானை கற்றோம், தீனை கற்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கற்றோம் என்று சொல்லி மட்டும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லாமல், மாறாக இந்த சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற, இந்த தீனை உயர்த்துகிற முயற்சியில முதல் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்காளர்களாக இருக்க வேண்டிய கடமை அதாயிக்கு இருக்கிறது. அந்த கடமைக்கு சப்போர்ட் பண்ணுகிற பொறுப்பு எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது. எனவேதான் நீங்க எல்லாம் அப்படி ஒரு மாற்றத்தை செய்யும் பொழுது அந்த மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்களும் கூட உங்களில் ஒரு பங்காளனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சிறு துளியையாவது எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக சென்னையில் இருந்து நாங்கள் வருகை இருந்திருக்கிறோம். அதுல எனக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் அண்ணா அமானுல்லா இன்னைக்கு நமக்கு அந்த மண்டபத்தை எல்லாம் தந்து, நீங்க இந்த வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் இருக்கு அத்தனை வருஷம் நடத்துங்கன்னு சொல்லிதான். எனக்கு இன்னும் 2-3 வருஷம் கழிச்சா இந்த மகால்ல நடத்த இடம் காணுமான்னு தெரியல. அப்படித்தானே? ஏன்னா வருஷந்தோறும் அதாயினுடைய செயல்பாடுகள் பெருகி கொண்டே இருக்கிறது, எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவேதான் முதல்லையே மாநாட்டு திடலில் வைத்தார்கள். இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை முதல்ல சொன்ன அமான் பைக்கு நீங்க ஒரு நாள் செஞ்சிடாதீங்க, தட்டி பறிச்சிடாம இங்கேயும் நடத்துங்க. அவருக்கும் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம் வருகிற அளவிற்கு அவருக்கும் சேர்ந்து நீங்கள் உங்களது பிரார்த்தனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக உங்களிடத்திலே நான் வைக்கிறேன். எனவே ஆபத்தான சூழலில் இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன 2 செய்தி மட்டுமில்லை. மாட்டிறைச்சிக்காக அடித்துக் கொள்வது, தொப்பிக்காக அடித்துக் கொள்வது, ஜெய் ஸ்ரீராமுக்காக அடித்துக் கொள்வது, முஸ்லீமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் புறந்தள்ளுவது, அதன் காரணமாகவே அந்த அரசியல் கட்சிகளை ஒதுக்கி தள்ளுவது என்று சொல்லி இந்த நாடு ஒரு ஜனநாயக அடிப்படையிலான நாடு என்று சொல்லுகிற அந்த நிலையில் இருந்து இதை மாற்றுவதற்காக வேண்டி இன்றைக்கு மோசமான நடவடிக்கைகள் இந்த நாட்டுடைய நாலா பாகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனவே அத்தனைக்கும் அடிப்படை என்ன? முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு. அத்தனைக்கும் அடிப்படை என்ன? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான வெறுப்பு. அத்தனைக்கும் அடிப்படை என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான வெறுப்பு என்று சொல்லி வெறுப்பு வெறுப்பு வெறுப்பை மட்டுமே இன்றைக்கு விதைக்கிற காலகட்டத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய ஒரு அரசியல் தலைவர் சொன்னதை போல, வெறுப்பை விற்கிற சந்தையிலே அன்பின் கடையை திறந்து வைப்பவர்களாக அதாயிகளும் சிபிஐ கட்சியினரும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய. நீங்கள் வெறுப்பிற்கு எதிராக எத்தனை வெறுப்பை போட்டாலும் அது வெறுப்பு தான். இன்னும் சொல்வதாக இருந்தால், வெறுப்பு என்பது ஒரு நெருப்பு, அது ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு நெருப்பு. என்றைக்கு வேண்டுமானாலும் அதை உருவாக்கி கொள்ளலாம். இதே பார், இந்த தாடி தான் காரணம், இதோ பார் அந்த தொப்பி தான் காரணம், இதோ பார் இந்த புர்கா தான் காரணம், இதோ பார் இந்த சிலுவையும் அங்கியும் தான் காரணம் என்று இன்றைக்கு மனதிலே விஷமேற்றப்பட்டு உருவாக்கப்படுபவர்கள் ஒரு நெருப்பை போல இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த வெறுப்பிற்கு எதிராக அன்பை நிலைநாட்டவே, மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை, ஜனநாயகத்தை இந்த மக்களுக்கு போதிக்கின்றவர்களாக நாம் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த சமூகத்தில் இருந்து இந்த வெறுப்பை களைய முடியும். அல்லாஹ் அந்த கடமைய இந்த உலகத்துல யாருக்கு தந்திருக்கிறானோ இல்லையோ, முஸ்லிம்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறான். நீங்கள் குழப்பங்களில் இருந்து உண்மை தெளிவாகும் வரை இந்த குழப்பத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று நமக்கு உபதேசித்திருக்கிறான். உபதேசித்தது மட்டுமல்ல, ஒரு முன்மாதிரியான அண்ணலம் பெருமானார் அவர்களை அதுபோல் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு தான் மிக முக்கியமான கடமை. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன மாற்றத்தை செய்ய போறோம்? ஓதியாச்சா, படிச்சாச்சா, முடிச்சாச்சா, வீட்டுக்கு போவோம், பிரார்த்தனை செய்தாச்சா, வீட்டுக்கு போவோம் என்று இல்லாமல், இந்த பிரார்த்தனை என்பது உங்களை எல்லாம் களமாடுவதற்கான உற்சாகத்தை தருகிற அருமருந்து. நாங்கெல்லாம் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு 24 மணி நேரமும் களமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உடலுக்கு உற்சாகத்தை தருகிற, உள்ளத்திற்கு உற்சாகத்தை தருகிற, நமது ஆன்மீகத்திற்கு உற்சாகத்தை தருகிற
எனது உள்ளத்தை வலுவாக உண்மையின்படி வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆன்மீக குறைபாடு நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. ஆன்மீகம் என்று சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு தஸ்கியாவும் தர்பியாவும் குறைந்து விடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் தவறான வழியில சென்று விடக்கூடாது என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆன்மீக அடிப்படையிலான இந்த தஸ்கியா, இந்த தர்பியாவின் வழியிலாக நம்முடைய ஆன்மாவிற்கு ஊட்டப்படுகிற அந்த உயிர் இருக்கிறது அல்லவா, அந்த உண்மை, அந்த சத்தியம், தீனை நோக்கி அந்த தேடல், இறைவன் புறத்தில எப்பொழுதும் இருந்து இருப்பது, இறைவனை நாடியே பணிகளை செய்வது, அனைத்து பணிகளையும் இஹ்லாஸோடு செய்வது என்று சொல்லுகிற அந்த பணிகள் ஒவ்வொரு களப்போராளிக்கும் முக்கியம். அந்த வகையில என் முன்பாக கருப்பு அங்கிகளையும் சிமெண்ட் கலர் அங்கிகளையும் அணிந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் வருங்கால ஆலிம்களாக மட்டும் பார்க்கவில்லை, வருங்கால இந்த சமூகத்துடைய தலைவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஏதோ உங்க ஊருக்கு மட்டும் நிவாரணம் தருவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. உலகம் முழுவதும் வாழுகிற ஒட்டுமொத்த உலக மனித சமூகத்திற்கும் நிவாரணம் தருவதற்கான, வழிகாட்டுவதற்கான தலைவர்கள் இதோ என் முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். 21வது இரவு 20 தலைவர்கள், முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் உரையாடி விட்டார்கள், இங்க வந்து உரையாடிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்று சொன்னால் எந்த அளவிற்கு நல்லிணக்கத்தோடு இருக்கிறோம், எந்த அளவிற்கு பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறோம், எந்த அளவிற்கு டெமோக்ரஸியாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு செக்யூலராக இருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து சொல்லப்பட வேண்டிய செய்தி. எனவே உங்களை உற்சாகப்படுத்துவதல்ல, மாறாக உங்களால் நாங்கள் உற்சாகப்பட்டு எங்களது ஆன்மாவிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்றுவதற்காக வேண்டி இன்றைக்கு நாம் எல்லோரும் இன்றைக்கு கவர்ந்திருக்கிறோம். லுகரில் இருந்து தொடங்கி சுபூஹ் வரை நடைபெறுகிற உங்களது திக்ரு திலாவத்திலே, உங்களது குர்ஆனுடைய அந்த பிரார்த்தனையிலே, அனைத்திலும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை, இந்த மனித சமூகத்திலே நிலவி வருகிற மோசமான குழப்பமான ஃபித்னா சூழலிலிருந்து இந்த சமூகம் காப்பாற்றப்படுவதற்கான பிரார்த்தனைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடத்திலே கோரிக்கையாக வைத்து, கடைசி 10 முதலாவது நாளிலே இன்றைக்கு நான் 21வது நோன்பிலே உங்களிடத்திலே உரையாடி இருக்கிறேன். வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக என்னுடைய உள்ளத்தில் பதிந்து போயிருக்கிற இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நிவாரணம் தருகிற ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு, இத்தனை முயற்சிகளுக்கும், இத்தனை எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய மௌலானா நிசார் அசத் அவர்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், இங்கே பங்கெடுத்திருக்கிற, இந்த நிகழ்வுக்காக உழைத்திருக்கிற, உதவி செய்திருக்கிற, பொருளாதார உதவி செய்திருக்கிற அத்தனை பேருடைய நாட்ட தேட்டங்களை, நன்மைகளை எல்லாம் உள்ள இறைவன் ஏற்றுக்கொள்வானாக என்று இந்த தருணத்தில பிரார்த்தித்துக் கொண்டு, நல்ல ஒரு நிகழ்விலே நமக்கும் வாய்ப்பளித்த நிசார் மௌலானா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை மௌலானாக்களுக்கும் எஸ்டிபி கட்சி சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.